மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. 70-80 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து நடிகைகள் வீட்டில் ரெய்டு நடந்தது உண்மை. அது பிரமிளாவுக்கு நடந்திருக்கு, இன்னும் பல நடிகைகளுக்கு வந்து நடந்து. அது வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் அழுத்தங்கள் காரணமாகவும் நடந்திருக்கு. சினிமாவில் இருக்கிற வந்து ஆதிக்க சக்திகள் மூலமாகவும் அது நடந்திருக்கு. சில்க் சுமிதாவாக இருக்கட்டும், அது வந்து ஸ்ரீபிரியாவாக இருக்கட்டும், ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், யார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70-80களில் வந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர், ஈஸ்ட்மன் கலர் சொல்ல அந்த காலகட்டத்தில் வந்த நடிகைகளுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா யாராவது ஒரு நடிகர்களுக்கு நேரில் இருந்துட்டாங்கன்னா இது அவங்க ஆளுப்பா, நம்ம வந்து தொட வேணாம்ப்பா, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். கார்த்திக்குக்கும் முத்துராமன் மகன் கார்த்திக்குக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் வந்து ஒரு காதல் இருந்ததுன்றது சினிமா வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து இவர் கைவிட்டுட்டாரு, யார் கார்த்திக் வந்து கைவிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அந்த டைமில் ஒரு பரபரப்பாக பேசுகிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டே போயிட்டு வந்து ஸ்ரீபிரியா போய் சண்டை போட்டாங்கன்ற தகவல்லாம் இருக்க தான் செய்யுது. இவங்க காதல் வயப்பட்டிருக்கலாம், அவன் வந்து காம வயப்பட்டிருக்கலாம், யார் கார்த்திக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திக் நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உண்டு. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான் வேட்டையாடக்கூடியவனுங்க. யாரை? நடிகைகளை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுபார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். நடிகை ஸ்ரீபிரியா அவர்களுடைய வீட்டில் 70கள் 80கள் காலகட்டத்தில் ஒரு விபச்சாரம் ரைடு வந்து போனதா ஒரு தகவல் வந்து இருக்கு. அது உண்மையா பொய்யான? இல்லை, அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீபிரியா மட்டுமே கிடையாது, அது குறிப்பிட்டு சொன்னால் அது அவங்கள மட்டும் கொச்சப்படுத்துகிற மாதிரியான அந்த காலகட்டத்தில் வந்து 70-80 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து நடிகைகள் வீட்டில் ரெய்டு நடந்தது உண்மை. அது பிரமிளாவுக்கு நடந்திருக்கு, இன்னும் பல நடிகைகளுக்கு வந்து நடந்தது. அது வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் அழுத்தங்கள் காரணமாகவும் நடந்திருக்கு. சினிமாவில் இருக்கிற வந்து ஆதிக்க சக்திகள் மூலமாகவும் அது நடந்திருக்கு. நடிக்க வந்து பார்த்திங்கன்னா கால் ஷீட் இல்லை மறுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து நடந்திருக்கு. இல்லை போட்டி பொறாமையில் நடந்திருக்கு. கதாநாயகனுக்குள்ளே வந்து எனக்கு உனக்குன்னு சொல்லி சண்டைகள் இருக்குது இல்லையா, எனக்கு தான் அவள் உனக்கு தான் அவள் சொல்லிட்டு அந்த சண்டையிலையும் வந்து நடந்திருக்கு. நான் சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா வந்து சாவித்திரி சரோஜாதேவி காலத்தில் நடக்கலை. அப்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட அடாப்ட் ஆகிருந்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டனா நீங்கள் புரிஞ்சிங்களேன். இது நான் சொன்னோன்னா சரோஜாதேவி சொன்னோன்னே எம்ஜிஆர் ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. சாவித்திரி சொன்னோடனே நீங்கள் ஜெமினி கணேசன் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு நடிகர்கிட்ட வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா தான் வந்து ஐக்கியமாகி அவங்க பாதுகாப்பில் இருந்தாங்க. என்ன சார், குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க? அப்படி தான் சார், அது புருஷனையே தத்து எடுக்கிற மாதிரி தான். அது அவன் வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மனைவியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மனைவியாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க கேட்டால் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சிப்பாங்க. அதான் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் நேரடியாக சொன்னால் வந்து ஒப்பாட்டியாக வந்து ஸ்டெப்னியாக இருந்துப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னான்னு கேட்டால் பல பேர் நோண்டிகிட்டே இருப்பான். இது இப்போ புறம்போக்கு இடம் இருந்துச்சுன்னா நான் எல்லாரும் விவசாயம் பண்ணணும்னு நினைப்பான்ல. அதோட ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டா ஒருத்தர் பேரில் இருந்துன்னு வச்சுங்க, அங்கே கால வைக்க பயப்படுவான்ல, ஐயோ கம்ப்ளைண்ட் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும்ட்டு. ஸோ அதுக்காகவே பல பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சில நடிகர்களோட ஐக்கியமாக இருந்தாங்க. இது வந்து நான் சொல்கிறது சாவித்திரி சரோஜாதேவி காலத்தில். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வருது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகள் எண்ணிக்கையில் வந்து நிறைய நடிகைகள் வரும்போது பார்த்திங்கன்னா உனக்கு எனக்குன்னு ஒரு போட்டி, கடும் போட்டி இது அப்படி வந்து கதாநாயகங்களோட அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்படலையே அவங்களே புகார் கொடுத்து அவங்களே தூக்கி வந்து ஒரு பின்னாடி அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. அது நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், தயாரிப்பாளராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகைகளுக்கு வந்து இடையூறு கொடுத்தது உண்மை. அதாவது ஆணாதிக்கம் நிறைந்த சினிமாவில் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல. அதே ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 90களுக்கு பிறகு வந்து பெண்ணாதிக்கம் அதிகமாகிடுச்சு சினிமாலேயே. வந்து பெண்கள் நினச்சாங்கன்னா எனக்கு இந்த ஹீரோ எனக்கு தேவையில்லை. அப்படி தான் வந்து அம்பிகா ராதாவெல்லாம் வந்து விஜயகாந்தை அவாய்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தா அது வந்து இனம் சேர்ந்து நடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெண்ணாதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானது 90கள் காலகட்டத்துக்கு பிறகு. அந்த 90க்கும் 60க்கும் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த 70 80, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகைகள் அதில் சிக்கிறவங்க தான் இந்த ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி இவங்களெல்லாம். இல்லைனா ஸ்ரீதேவி ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனி கபூருக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியுதா உங்களுக்கு? ஸ்ரீதேவியோட அழகு என்ன, போனி கபூரோட வந்து அழகு என்ன, ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன, கடைசியில் இப்படி போய் வந்து டீசெண்டாக சொன்னால் 2வது மனைவி அப்படின்னு சொல்லிக்கலாம். டீசெண்டாக அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. பப்பாடிகள் கூட ஒரு காலத்தில் நாங்கள் வந்து 2வது மனைவியும் சொல்லிப்பாங்க. அது அவன் சொல்லவே மாட்டான் ஒரு இடத்துல கூட. ஏன் பொது இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டான்னு வச்சுங்க. அப்படிலாம் இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த விபச்சார ரெய்டுலாம் வந்து சர்வசாதாரணமாக நடந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிஞ்சிடும். அது வழக்கு பதிவு பண்ணி பெருசாலாம் வந்து ஆகாது. அது வந்து நடந்தது. அது வந்து ஸ்ரீபிரியா தான் கிடையாது. அந்த 70 80 காலகட்டங்களில் நடந்தவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அந்த சிக்கல் இருந்தது. அது மறுத்தாங்கன்னா இந்த மாதிரியான நெருக்கடியெல்லாம் அவங்க அனுபவிப்போம். அவங்களுக்கு தான் தெரியும். இந்த சில்க் சுமிதாவாக இருக்கட்டும், வந்து ஸ்ரீபிரியாவாக இருக்கட்டும், ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், யார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70 80களில் வந்த இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர், ஈஸ்ட்மன் கலர் சொல்ல அந்த காலகட்டத்தில் வந்த நடிகைகளுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா யாராவது ஒரு நடிகருக்கு நேரில் இருந்துட்டாங்கன்னா இது அவங்க ஆளுப்பா, நம்ம வந்து தொட வேணாம்ப்பா, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். ஓகே. இதில் கார்த்தி அவர்கள் வந்து ஸ்ரீபிரியா அவங்கள்ட்ட சிக்கனதா வந்து ஒரு யார் வந்து யார்கிட்ட சிக்கினாங்க? நான் ஒரு சாரார் மட்டும் உண்டான கருத்தை மட்டும் சொல்கிறேன். 2 சாரார்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 2 சாரார்லாம் ஒரு சாரார் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து காதல் வாய்ப்படுறாங்க சார். இப்போ எல்லாருமே இப்போது இந்த நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த உறவு வந்து பல நடிகர்கள்கிட்ட இருக்கலாம், தயாரிப்பாளர்கிட்ட இருக்கலாம், இயக்குநர்கிட்ட இருக்கலாம். ஆனால் இது வந்து உடல் சார்ந்த விஷயம், சரிங்களா? மனம் சார்ந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா லவ், காதல். அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீபிரியா வந்து காதல் வயப்பட்டாங்க. யார் மீது? கார்த்திக் மீது இக்கு போடுங்க. ஏன்னா இன்னொருத்த வேறு இருக்கிறான், எல்லாம் சிவகுமார் மகன் இருக்கான். அப்புறம் மிக கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. அது வந்து கார்த்திக்குக்கும், முத்துராமன் மகன் கார்த்திக்குக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் வந்து ஒரு காதல் இருந்ததுன்றது சினிமா வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து வயதை கொண்டு வந்து குறுக்க போடுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போது சர்வசாதாரண விஷயமாயிடுச்சு வச்சுக்கலாம். வயது வித்தியாசம்லாம்ன்றது, அதுவும் குறிப்பாக சினிமாவிலலாம் அந்த வயது வித்தியாசம்லாம் பார்த்தா வந்து எல்லாம் நடக்குது. அப்படி இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது. அதில் வந்து இவர் கைவிட்டுட்டார். யார்? கார்த்திக் வந்து கைவிட்டுட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அந்த டைமில் ஒரு பரபரப்பாக பேசுறது. ஷூட்டிங் ஸ்பாட்டே போயிட்டு வந்து ஸ்ரீபிரியா போய் சண்டை போட்டாங்கன்ற தகவல்லாம் இருக்க தான் செய்யுது. இது வந்து காதல் வந்து சம்மந்தப்பட்ட விஷயம். இவங்க காதல் வயப்பட்டிருக்கலாம், அவன் வந்து காம வயப்பட்டிருக்கலாம். யார்? கார்த்திக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தள்ளுமுள்ளுலாம் சண்டைலாம் நடந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சண்டை போட்டது இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் வேற ஒரு மன வழக்கில் ஈடுபட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓகே. அப்படி நடந்தது உண்மை தான். காதல் வயப்பட்டது உண்மை அவங்களோட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தப்பு கிடையாது. காதல் வாய்ப்படலாம், காம வாய்ப்பட்டால் தான் பிரச்சனை. ஆனால் இங்கே கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சிக்கல் நிறைய. கார்த்திக் நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால் கொஞ்ச நாள் அவங்களுக்கு அந்த பட்டம் கூட கொடுத்தாங்களே, காதல் இளவரசன் சொல்லிட்டு கூட கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்போ காதல் மன்னன் ஆகிட்டாங்க. யார? அதுக்கப்புறம் நவரச நாயகன்லாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து இவரை வந்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அந்த படத்துக்கு வந்து கமலுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு கொஞ்ச காலம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நவரச நாயகன் அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. அதெல்லாம் நடந்தது உண்மை. எல்லாம் இந்த காதல்ன்ற பேரில் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமநாயகனுக்கு தான். ஆனால் வந்து அப்படி பேரை ஒரு நவரச நாயகன், காதல் இளவரசன் எல்லாம் போடுறாங்க. ஜெமினி கணேசன், கமலஹாசன், கார்த்திக் இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான் இவனுங்க. வேட்டையாடக்கூடியவனுங்க. யாரை? நடிகைகளை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.